களத்துல பாத்தீங்கன்னா சிறுபான்மை கட்சியில இருக்க எல்லா கட்சிகளும் வந்து திமுக கூட்டணி தான் இருக்காங்க. கட்சிகள் இருக்கலாம். இப்பவும் சொல்றேன், நான் என்ன கேட்கிறேன்னா, ம். இந்த அம்மா வந்து எல்லா இதுவுமே இன்னைக்கு 234 தொகுதிகளிலும் நான் தான் போட்டியிடுவேன்னு ஒரு முறை போட்டிட்டாங்க. அன்னைக்கு எத்தனை கட்சிகள் அந்த அம்மாவோட கூட்டணியில இருந்தது? திமுகவோட எத்தனை கட்சிகள் கூட்டணி இருந்ததுன்றது தெரியாதா? ஒரு கூட்டணிகளுக்காக ஒரு கூட்டணியை பலமா அமைச்சிட்டா அப்ப மக்கள் நல கூட்டணி தானே வென்றிருக்கணும். அன்னைக்கு அண்ணன் திருமா அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை முன்னிறுத்தி ஒரு மக்கள் நல கூட்டணி உருவாக்குனார் இல்லையா? அன்னைக்கு இதே கம்யூனிஸ்டுகள் இருந்தது, மனிதநேய ஜனநாயக கட்சி இருந்தது, எல்லா கட்சிகளுமே அங்க இருந்து. அன்னைக்கு அந்த கட்சி தானே ஜெயிச்சிருக்கணும். கூட்டணியை உருவாக்குறதெல்லாம் இங்க வேலை இல்லை. இன்னைக்கு யார் எதற்காக இருக்கிறாங்க? அப்ப இவர்கள் வந்து ஒரு பிஜேபியினுடைய போர்வையை வந்து தொடர்ச்சியாக தாவேகா மேல போத்தணும்ன்றதுதான் இருக்கு. அதற்கு ஒரு சரியான ஒரு ஆயுதமா தான் பயன்படுத்திருக்காங்க. பண்றீங்க என்னென்ன திமுக மேல ஒரு பாஜக ஒரு போர்வையை தான் போத்துறதுக்கான எல்லாம் இல்ல இப்பவும் சொல்றோம். நீங்க நிதி ஆயோக் கூட்டத்துல போயிட்டு மோடியின் மீது புகழாரம் சூட்டிட்டு இங்க வந்து நாங்க பாசிசவாதிகளை எதிர்க்கிறோம், பிஜேபி எதிர்க்கிறோம் கள்ளத்தனமா பேசக்கூடாது. இல்ல உங்களுக்கு டாஸ்மாக் பிரச்சனைகள் எழும்போது அங்க போயிட்டு நீங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு வரக்கூடாது. செந்தில் பாலாஜி உள்ள இருக்கும்போது அவர் வெளியில கொண்டு வரதுக்கு பாஜகவினுடைய உதவி தேவைப்படுது. அவர் வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அவர் அமைச்சராக்கணும். பொன்முடி இங்க இருந்து திருப்பியும் வரும்போது அன்னைக்கு ஆளுநரை போய் நீங்க சந்திக்கணும். உங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்க பண்ணணும். அப்படின்றப்பெல்லாம் நீங்க தொடர்ச்சியா நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டாண்ட் வந்து அப்ப என்ன அதை எப்படின்னு பாக்குறது?